என்னோட ஃபேவரட் டாபிக் உள்ள போயிடலாம். நான் இன்னைக்கு உங்களுக்கு என்ன சொல்லி தர போறேன்னா, நீங்க எப்படி ஃபெயில் ஆகுறதுன்னு சொல்லி தர போறேன். ஹவு டு ஃபெயில். நோட் பண்ணிட்டீங்களா? ஹவு டு ஃபெயில் அப்படின்னு போட்டுருங்க. என்ன டார்லிங்ஸ் நாங்க எப்படி சக்சஸ் ஆகுறதுன்னு கத்துக்க வந்தா நீங்க எப்படி ஃபெயில் ஆகுறதுன்னு சொல்லி தரீங்களே அப்படின்னு நீங்க சொல்லலாம். பட் நான் சொல்றேன். நீங்க லைஃப்ல சக்சஸ் ஆகணும் அப்படின்ற இன்டென்ஷன், லைஃப்ல நீங்க சக்சஸ் ஆகணும்ன்ற ஒரு தாட் ப்ராசஸ், லைஃப்ல நீங்க சக்சஸ் ஆகணும்ன்ற ஒரு கோல் உங்களுக்கு இருந்துச்சுன்னா, நீங்க என்ன பண்ண கத்துக்கணும்னா, நீங்க லைஃப்ல ஃபெயில் ஆக கத்துக்கணும். இன்னைக்கு ஒரு ஐஏஎஸ், ஐபிஎஸ் எக்ஸாம் வைக்கிறாங்க, ஒரு ஐஐடி எக்ஸாம் வைக்கிறாங்க, எதனா ஒரு இந்த பேங்கிங் எக்ஸாம் வைக்கிறாங்க, ஒரு ரயில்வே போர்டு எக்ஸாம் வைக்கிறாங்கன்னா, சக்சஸ் பண்றவங்க அதிகமா, ஃபெயில் ஆகிறவங்க அதிகமா. ஃபெயில் ஆகிறவங்க தான் அதிகம். இன்னைக்கு ஒலிம்பிக் கேம்ஸ் ஒரு கேம்ஸ் நடக்குதுன்னா அந்த கேம்ஸ்ல போய் சக்சஸ் ஆகிறவங்க அதிகமா, ஃபெயில் ஆகிறவங்க அதிகம். நீங்க லைஃப்ல பார்க்கக்கூடிய எந்த ஒரு எடுத்துங்க, அதோ இந்த நீட் எக்ஸாம் வரப்போகுது, இப்போ எம்பிபிஎஸ் எக்ஸாம் வரப்போகுது, சக்சஸ் பண்றவங்களை விட ஃபெயில் ஆகிறவங்க தான் அதிகம். ஆனா நம்ம யாருமே ஃபெயில் ஆகுறது எப்படி, அந்த ஃபெயிலர் எப்படி மேனேஜ் பண்றது கத்துக்கிறது இல்ல. அந்த கத்துக்காத ஒரே காரணத்தினால நம்ம லைஃப்ல சக்சஸ் பண்றது இல்ல. சின்ன சின்ன விஷயங்கள்ல ஃபெயில் ஆகும்போது அவன் ஒரு ஃபெயிலியர் நினைச்சு நம்ம வாழ்க்கையில தோத்துடுறோம். ஃபெயிலியர்னா என்ன, சக்சஸ்னா என்ன அப்படின்னு நம்மளுக்கு யாரும் சொல்லி தர்றது இல்ல. நம்மளும் தெரிஞ்சுக்க முயற்சி பண்றது இல்ல. இந்த சொசைட்டி என்ன ஃபெயிலியர்னு சொல்றாங்களோ, இந்த சொசைட்டி என்ன சக்சஸ் சொல்றாங்களோ, அதை நம்ம வேதவாக எடுத்து நம்ம கன்ஃபியூஸ் ஆகி நம்ம லைஃப்ல பெருசா அச்சீவ் பண்றது போல ஏதோ நாங்க பிறந்தோம் இருந்தோன்ற மாதிரி. ஏன்னா நம்மளுக்கு வந்து இந்த ஃபெயிலியரை பார்த்து ஒரு பெரிய பயம். ஐயோ ஃபெயில் ஆயிடுவோமோ அப்படின்ற பயம். இந்த பயம் இந்த சொசைட்டி நம்மளுக்கு எப்படி தருதுன்னு சொல்றேன். ஆனா நம்மளுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நீங்க சக்சஸ் ஆகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நீங்க முதலாவது பண்ண வேண்டிய வேலை என்ன தெரியுமா? ஃபெயிலியரை பார்த்து பயப்படக்கூடாது. சக்சஸ் இஸ் நாட் ஆப்போசிட் ஆஃப் ஃபெயிலியர். சக்சஸ் அ பார்ட் ஆஃப் ஃபெயிலியர். அது என்ன பார்ட் ஆஃப் ஃபெயிலியர்னா, ஒரு காயின் எடுத்தீங்கன்னா அந்த காயின்ல ஒரு பக்கம் தலை ஹெட் இருந்தா இன்னொரு பக்கம் டெய்ல் இருக்கும். ஒரு பக்கம் தலை இருந்தா இன்னொரு பக்கம் பூ இருக்கும். இது இட்ஸ் அ பார்ட் ஆஃப் த காயின். தலை பார்ட் ஆஃப் காயின், டெய்ல் பார்ட் ஆஃப் காயின். இது ஒண்ணு இல்லாம இன்னொன்னு இருக்க வாய்ப்பே கிடையாது. சக்சஸ் எப்போ வரும்னா, ஃபெயில் ஆனா மட்டும்தான் சக்சஸ் ஆகும். நீங்க ஃபெயில் ஆக ரெடியா இல்லைன்னா உங்களுக்கு சக்சஸ் வராது. அப்ப நான் இது எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுனா, ஃபெயிலிங் நோட் பண்ணீங்க. ஃபெயிலிங் will not make you a failure. ஃபெயிலிங் will not make you a failure. ஃபெயிலிங்னா என்ன? ஃபெயிலிங் அப்படின்னா கண்டினியூஸ் ப்ராசஸ். நான் ஒரு விஷயத்துல ஃபெயில் ஆயிட்டு இருக்கேன் அப்படின்னா, அந்த விஷயத்துல நான் சக்சஸ் ஆயிட்டு இருக்கேன்னு அர்த்தம். நிறைய பேர் ரியலைஸ் பண்றது இல்ல. ஃபெயில் ஆகுறது ஒரு சிங்கிள் ப்ராசஸ் இல்ல. யார் ஒரு விஷயத்துல ஃபெயில் ஆயிட்டே இருக்கானோ அந்த விஷயத்துல அவன் சக்சஸ் பண்ணிடுவான். நம்ம எந்த ஒரு விஷயத்த பண்ணாலுமே ஃபெயில் ஆகாம சக்சஸ் ஆனதே இல்லை. சின்ன வயசுல இருந்து இப்ப வரைக்கும் நம்ம கத்துக்கிற எந்த ஒரு விஷயத்திலுமே நம்ம ஃபெயில் ஆகாம எப்ப கத்துக்கணும்னு சொல்லுங்க. நீங்க ஒரு சைக்கிள் ஓட்டினீங்க, சைக்கிள் எடுத்தீங்க, ஓட்டினீங்க, அப்படியே போய் சைக்கிள் சாம்பியன் ஆட்டீங்களா? இல்லையே, கீழே விழுந்தீங்க, உங்களுக்கு அடிபட்டுச்சு, சைக்கிள் உடைஞ்சது, அது நடந்துச்சா இல்லையா? ஆனா திருப்பி நீங்க சைக்கிள் எடுத்து ஓட்டிங்க, திருப்பி விழுந்திருப்பீங்க. அதே மாதிரி விழுந்திருக்க மாட்டீங்க, கொஞ்சம் பெட்டரா விழுந்திருப்பீங்க, ஆனா விழுந்திருப்பீங்க. திருப்பி உங்களுக்கு அடிபட்டிருக்கும், திருப்பி சைக்கிள் உடைஞ்சிருக்கும், திருப்பி ஓட்டிருப்பீங்க. ஃபெயில் ஆயிட்டே இருந்தீங்க. இட்ஸ் கால்ட் ஃபெயிலிங். கண்டினியூஸ் ப்ராசஸ். ஃபெயிலிங். ஃபெயிலிங் will not make you failure. நீங்க ஃபெயில் ஆக சக்சஸ் ஆடுவீங்க. சக்சஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல நிக்குது. நீங்க ஒரு 14 படி ஏறணும்னா அந்த ஒவ்வொரு படியும் ஃபெயிலியர். ஃபெயில் ஆகாம சக்சஸ் ஆன எந்த ஒரு விஷயமே உலகத்துல கிடையாது. நீங்க கத்துக்கணும் அப்படின்னா, நீங்க ஃபெயில் ஆகணும். நீங்க போய் வயலின் கத்துக்கிறீங்கன்னா, நீங்க முதல்ல வயலின் கத்துக்கிற அந்த ஒரு 3 மாசம் 6 மாசம் நீங்க வாசிக்கிற வயலின் யாராலும் காது கொடுத்து கேட்க முடியாது. ஃப்ளூட் யாராலையும் காது கொடுத்து கேட்க முடியாது. கிட்டார் யாராலையும் காது கொடுத்து கேட்க முடியாது. நீங்க பாடுறீங்க யாராலையும் காது கொடுத்து கேட்க முடியாது. இட் வில் டேக் டைம். நீங்க ஃபெயில் ஆகி ஆனா நீங்க ஃபெயில் ஆயிட்டே இருந்தீங்கன்னா சக்சஸ் பண்ணிடுவீங்க. ஆனா நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஃபெயில் ஆயிட்டோம் அப்படின்றதுனால அவங்க சக்சஸ் ஆகுறதே இல்லை. அது முடிவு பண்ணிடுறாங்க. கிவிங் அப். ஒரு ப்ராசஸ். இஃப் யூ கிவ் அப் யூ கேனாட் சக்சீட். ஜப்பான்ல ஒரு சூப்பரான பழமொழி இருக்கு. என்ன நம்ம சொல்றாங்க? 7 முறை விழுந்தாலும் பரவாயில்லை, இன்னும் ஒரு முறை எழுந்து நின்னா நீ வந்து வெற்றி பெற்றுன்னு சொல்லிட்டு. 7 times you fall, 8 times you get up. நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. எத்தனை முறை விழுந்தாலும் பரவாயில்ல, ஒரு முறை எழுந்து நிற்பேன் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்க சக்சஸ் ஆயிடுவீங்க. ஒன் மோர் டைம். நம்ம ஃபெயிலியரை பார்த்து பயப்படுறதுனால சக்சஸ் தள்ளி போயிட்டு இருக்குன்றது நம்ம ரியலைஸே பண்றது இல்லை. ஆனா நம்ம என்ன லைஃப்ல என்ன பண்ணாலும் சரி, ஃபெயில் ஆனா அதான் சக்சஸ் ஆக முடியும். இது போன வருஷம்லாம் வந்து நான் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணக்கூடிய மாசங்கள் வந்து இந்த ஜூன், ஜூலை, ஆகஸ்ட். ஏன்னா இந்த எக்ஸாம் ரிசல்ட்ஸ் வரும். 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கமிட்டட் சூசைட், 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் கமிட்டட் சூசைட். தமிழ்நாடு இந்தியாவிலேயே நம்பர் 1 மாநிலம் டெவலப்மெண்ட்டுக்கு, இண்டஸ்ட்ரிக்கு, ஃபேக்டரிஸ்க்கு. ஆனா நம்பர் 1 மாநிலம் இன்னொரு விஷயத்துல என்ன தெரியுமா? சூசைட் ரேட்ல இந்தியால நம்பர் 1 தமிழ்நாடு தான். ஏன் இவ்வளவு பெரிய பிரச்சனை? ஏன் இந்த சொசைட்டி வந்து ஃபெயில் ஆகிறவங்களுக்கு வாழ்க்கையே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ் வச்சிருக்காங்க? ஃபெயிலியர் ஜஸ்ட் அ பார்ட் ஆஃப் சக்சஸ். இன்னொரு முகம், அவ்வளவுதான். இன்னைக்கு இந்த விஷயத்தை நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச மக்கள்கிட்ட உங்களோட ஏஜோட கம்மியா இருக்கிறவங்க போய் பேசுங்க. ஃபெயிலியர் இஸ் நாட் தி எண்ட் ஆஃப் த வேர்ல்ட். ஃபெயிலியருக்கு லைஃப் இருக்கு. டார்வின்சன் சொல்லிட்டாரு, அப்ப நான் எக்ஸாம்ல ஃபெயில் ஆகணும். இந்த பூட் கேம்பை நீங்க முடிச்சீங்கன்னா நீங்க லைஃப்ல எந்த ஒரு விஷயத்திலுமே அடுத்தவங்க பார்த்து அட்மையர் பண்ற ஒரு லெவல் தான் இருப்பீங்களே தவிர, அடுத்தவங்க பார்த்து நீங்க உங்களை வந்து அட்வைஸ் சொல்ற அளவுக்கு நீங்க இருக்க வாய்ப்பே கிடையாது.
நீங்க எவ்வளவு மோசமான ஒரு ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, இந்த பூட் கேம்ப்ல நாங்க சொல்லி கொடுக்குற டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா 100% உங்களோட கிளாஸ்ல உங்களோட சப்ஜெக்ட்ல நீங்க பெட்டர் மார்க்ஸ் எடுப்பீங்க. ஏற்கனவே நீங்க பெட்டர் மார்க் எடுத்திருந்தீங்கன்னா நீங்க ரேங்க் ஹோல்டர் ஆயிடுவீங்க, டிஸ்டிங்ஷன்ல பாஸ் ஆவீங்க 100%. அந்த மாதிரி உங்க லைஃப் நீங்க எப்படி வந்து பெட்டரா பண்ற ஸ்கில் எல்லாமே சொல்லி கொடுப்போம். நாம் பேசக்கூடிய ஃபெயிலியர் அப்படி இல்லை, உங்க கண்ட்ரோல்ல இல்லாத விஷயங்கள். அந்த விஷயங்கள் ஏன்னா நடந்தா கூட நீங்க அதை எப்படி தெரியுமா ஃபேஸ் பண்ணணும்? ஒரு வின்னிங் ஆட்டிடியூட ஃபேஸ் பண்ணணும். ஒரு டிஷர்ட்ல பார்த்தேன், அந்த டிஷர்ட்ல போட்டிருக்கான், ஜெயிக்கும் வரை தோற்கலாம். எவ்வளவு ஒரு சூப்பரான தாட் ப்ராசஸ். ஜெயிக்கும் வரை தோற்கலாம். அவன் முடிவு பண்ணிட்டான், நான் இந்த உலகத்துல பிறந்தே ஜெயிக்கிறதுக்கு தான். இந்த உலகத்துல நான் பிறந்ததே காரணமே ஜெயிக்கிறதுக்கு தான். நான் எப்படி இருந்தாலும் ஜெயிச்சிருவேன். எத்தனை முறை தோத்தாலும் பரவாயில்ல. தாட் ப்ராசஸ் இருக்கா? வாழ்க்கையில நான் ஜெயிக்கிற வரைக்கும் தோக்க ரெடியா இருக்கேன்ற தாட் ப்ராசஸ் உங்களுக்கு இருக்கா? அப்படி இருந்தா மை ஃப்ரெண்ட்ஸ் நீங்க ஜெயிச்சிருவீங்க. ஒரு பாக்ஸிங் மேட்ச் ஒரு புது பாக்ஸிங் பர்சன் இருக்காரு. அவர் வந்து வேர்ல்டு சாம்பியன் வந்து சேலஞ்ச் பண்றாரு. நான் உங்களை வின் பண்ண முடியும்னு சொல்லுங்க. வேர்ல்டு சாம்பியன் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. ஒரு மேட்ச் நடக்குது, உலகமே வாட்ச் பண்ணுது, ஸ்டேடியம் ஃபுல்லா இருக்கு, எல்லாருமே அந்த வேர்ல்டு சாம்பியன் சப்போர்ட் பண்றாங்க. மேபி அந்த ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா அந்த நியூ பையனுக்கு சப்போர்ட் பண்றதா இருக்கலாம். மேட்ச் பிகின் ஆகுது. 10 ரவுண்டு, ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல அந்த வேர்ல்டு சாம்பியன் அந்த புது பையனை போட்டு அடி அடிக்கிறாரு. நிறைய பாயிண்ட், புது பையனுக்கு பாயிண்டே இல்ல. செகண்ட் ரவுண்ட் சேம் ஸ்டோரி, தேர்ட் ரவுண்ட் சேம் ஸ்டோரி. அப்படியே 9 ரவுண்ட்ஸ் போயிடுச்சு. அந்த வேர்ல்டு சாம்பியனுக்கு பாயிண்ட்ஸ் இது வரைக்கும் உலகத்திலேயே பாக்ஸிங் மேட்ச் கிடைக்காத அளவுக்கு பாயிண்ட். அந்த புது பையனுக்கு ஏதோ கொஞ்சம் பாயிண்ட்ஸ், ஏதோ ஒரு 2-3 பஞ்ச்ல வாங்கியிருக்கான். லாஸ்ட் ரவுண்ட் நடக்குது. அந்த லாஸ்ட் ரவுண்ட்ல ஒரு குரூஷியல் டைம்ல அந்த புது பையன் அந்த வேர்ல்டு சாம்பியன் ஒரு பக்கா பஞ்ச் ஃபேஸ்ல வைக்கிறான். செமையான அந்த லேண்டிங், அந்த பஞ்ச். அவர் அப்படியே அந்த வேர்ல்டு சாம்பியன் சுருண்டு கீழே விழுந்துடுறாரு. நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு. அந்த பாயிண்ட பார்த்தா அந்த வேர்ல்டு சாம்பியன் வின் பண்ணிடுறாரு. ஆனா அந்த பாயிண்ட்ஸை பார்க்கல. அவர் கீழே விழுந்திருக்காரு. அவர் எழுப்புறதுக்கு அந்த ரெஃப்ரி ஓடி வராரு. ஓடி வந்து கவுண்ட் பண்றாரு. பாக்ஸிங் மேட்ச் அப்படிதானே கவுண்ட் பண்ணுவாங்க. எழுந்துக்கிறதுக்கு 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு 8 9 10. அந்த வேர்ல்டு சாம்பியன் எழுந்திக்கல. நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு, ஆனா எழுந்திருக்கல. நம்ம பையன் பாயிண்டே இல்ல, ரொம்ப கம்மி பாயிண்ட்ல இருக்கான். இவர் எழுந்துட்டாருன்னா அவன் தோத்துருவான். ஆனா அவர் எழுந்துக்கல, இவன் வின் பண்ணிட்டான் பை நாக் அவுட். 7 முறை விழுந்தாலும் இன்னும் ஒரு முறை எழுந்து நிற்பாயா? மை ஃப்ரெண்ட்ஸ், ஜெயிக்கும் வரை தோற்கலான்ற தாட் ப்ராசஸ் உங்களுக்கு இருந்துச்சுன்னா, இந்த பிசினஸை பத்தி நீங்க பேசும்போது உங்களை யாரா கலாய்க்கிறாங்களா, நீங்க பத்தி கவலைப்படாதீங்க. டிடிஎம் பண்ண போறீங்க, நீங்க உங்களை யாராவது சொல்ல போறாங்களா, கவலைப்படாதீங்க. உங்களோட தாட் ப்ராசஸ் இருக்கணும்னா ஜெயிக்கும் வரை தோற்கலாம். இட்ஸ் ஓகே பாஸ். ப்ரோ எனக்கு தெரியும் ப்ரோ, எனக்கு தெரியும் கலாய்க்க போறாங்க, சாதாரண மக்கள், ஆர்டினரி மக்கள் நம்மளை கலாய்ப்பாங்க, அதை பத்தி எனக்கு பிரச்சனை இல்லை, நான் வந்து ஜெயிக்கிற வரைக்கும் தோக்க ரெடியா இருக்கேன்ற நீங்க நின்னுட்டீங்கன்னா இந்த பிசினஸ் நீங்க சக்சஸ் பண்ணிடுங்க. பட் ஏன் இந்த தாட் ப்ராசஸ் இது பேசுறது இல்லையா? எம்ப்ளாயி, செல்ஃப் எம்ப்ளாய்ட், பிசினஸ் மேன், இன்வெஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 கேட்டகரி பத்தி பேசணும். இந்த 4 கேட்டகரி மக்கள்ல இந்த எம்ப்ளாயிஸ் அண்ட் செல்ஃப் எம்ப்ளாய்ஸ் என்ன தெரியுமா சொல்றாங்க? அவங்க பசங்க என்ன சொல்லி வளர்க்குறாங்க? நீ லைஃப்ல தோக்க கூடாதுன்னு சொல்லி வளர்க்குறாங்க. இந்த பிசினஸ் மேன், இன்வெஸ்டர் என்ன தெரியுமா சொல்லி வளர்க்குறாங்க? நீ லைஃப்ல ஜெயிச்சணும்னு சொல்லி வளர்க்குறாங்க. டான்ஸ் ரெண்டும் சேமா தானே இருக்கு. இவங்க தோக்க கூடாதுன்னு சொல்றாங்க, இவங்க ஜெயிக்கணும்னு சொல்றாங்க. ரெண்டுமே சேமா தானே இருக்கு. இல்ல, அது உண்மை இல்ல. ரெண்டுமே வேற வேற. ஈஸ்ட் வெஸ்ட்டுக்கு எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கோ அவ்வளவு பெரிய டிஃபரன்ஸ். எப்படி டான்ஸ் அப்படி சொல்றீங்க அப்படின்னா, நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் உங்களுக்கு. ஒயிட் கலர் அம்பாசிடர் கார், ட்ரெயின். உங்க மைண்ட்ல அம்பாசிடர் கார் வந்துச்சு, ட்ரெயின் வந்துச்சு இல்லையா? எப்படி வந்துச்சு? நான் உங்களுக்கு படம் காட்டலையே, நான் உங்களுக்கு இமேஜ் காட்டலையே, நான் வார்த்தை தானே சொன்னேன். உங்க மைண்ட்ல வார்த்தை தானே வந்திருக்கும். எப்படி கார் வந்துச்சு, எப்படி ட்ரெயின் வந்துச்சு? ஏன்னா நம்ம மைண்டால வேர்ட்ஸை ப்ராசஸ் பண்ணவே முடியாது. நம்ம மைண்டால இமேஜை மட்டும்தான் ப்ராசஸ் பண்ண முடியும். நம்ம அந்த இமேஜை ப்ராசஸ் பண்றோம், அது தெரியாம என்ன பண்றோம், நம்மளுடைய வார்த்தைகளை நெகட்டிவ் யூஸ் பண்றோம். இந்த சக்சஸ் பண்றவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீ லைஃப்ல ஜெயிக்கணும்னு சொல்றாங்க. அப்போ இந்த பசங்களுக்கு, அதை கேட்டு வளர்ற பசங்களுக்கு என்ன தெரியுது, என்ன மைண்டுக்கு வருது, என்ன இமேஜ் வருது? பேங்க் பேலன்ஸ், நிறைய கார்கள், பெரிய வீடு, ஃபாரின் டிராவல், சக்சஸ்ஃபுல் பீப்புள் போகக்கூடிய இடங்கள் எல்லாம் அவங்க மைண்டுக்கு வருது. அவங்க லைஃப்ல சக்சஸ் நோக்கி போறாங்க. ஆனா எம்ப்ளாயிஸ் அண்ட் செல்ஃப் எம்ப்ளாய்டு அங்க பசங்களுக்கு என்ன சொல்லி வளர்க்குறாங்கன்னா, நீ லைஃப்ல தோத்துடக்கூடாதுன்னு சொல்றாங்க. தோக்குறது ஞாபகத்துக்கு வருது. பேங்க்ல காசு இல்ல, வீட்டுல காசு இல்ல, பிரச்சனை, சின்ன காரு, சுமாரான வீடு, சுமாரான டிராவல், எப்ப பார்த்தாலும் காசுக்காக பிரச்சனைன்ற தாட் ப்ராசஸ் வருது. அதனால இவங்க பெருசா சக்சஸ் ஆகுது இல்ல, ஆனா அவங்க சக்சஸ் வராங்க. நம்ம எதை யோசிக்கிறோமோ அதை நோக்கி போறோம். நான் தோத்துடக்கூடாது. நம்ம அது தோக்குறத பத்தி யோசிக்கிறதுனால தோக்குறது போயிடுறோம். இங்க நான் ஜெயிக்கிறோம்னு நினைக்கிறதுனால ஜெயிக்கிறத நோக்கி போறாங்க. மை ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஜெயிக்கிறோம்னு சொல்றாங்களே, அவங்களுக்கு தெரியாதா லைஃப்ல வந்து
தோக்காம ஜெயிக்க முடியாது 100% தெரியும். அவங்க எல்லாருக்குமே தெரியும். தோக்காம ஜெயிக்க முடியாதுன்னு எல்லாருக்குமே தெரியும். ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன் இருக்காரு, ஒரு சக்சஸ்ஃபுல் ஸ்போர்ட்ஸ் பர்சன் இருக்காரு. அவர் என்ன சொல்றாரு, நான் வந்தேன் சார், என்னோட திறமையை பார்த்து என்னோட காலேஜ், ஸ்கூலு, கவர்மெண்ட் எல்லாம் சப்போர்ட் பண்ணாங்க, நான் பெரிய ஆள் ஆயிட்டேன் அப்படின்னு சொன்ன ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் இருக்காங்களா? நான் பிசினஸ் ஆரம்பிச்சேன் சார், என்னை சுத்தி இருக்கலாம் அப்படியே பயங்கரமா ஹெல்ப் பண்ணாங்க, நான் முன்னேறணும், அவங்க முன்னேறமே நினைச்சு ஃபீல் பண்ணாங்க, அப்படியே என்ன தூக்கி விட்டாங்க யாரும் சொல்லக்கூடிய பிசினஸ்மேன் இருக்காங்களா? ஒரு ஆக்ட்ரஸ் இருக்காங்களா? கிடையவே கிடையாது. வாழ்க்கையில முன்னேறணும்னா தோல்விகளை சந்திச்சுதான் முன்னேறணும். எல்லாருக்குமே தெரியும். அப்போ சொல்லி தராங்களே அவங்க பசங்களுக்கு, நீ ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு, அப்ப அவங்களுக்கு தெரியாத அவங்க வந்து தோத்த அப்புறம் தான் ஜெயிக்க முடியும். அவங்களுக்கு தெரியும். ஆனாலும் அவங்க என்ன சொல்றாங்க, எதை ஃபோக்கஸ் பண்றாங்க? ஜெயிக்கிறத பத்தி ஃபோக்கஸ் பண்ணு. உங்களோட தாட் ப்ராசஸ் என்னவா தெரியுமா இருக்கணும்? என்னவா இருந்தா அந்த தாட் ப்ராசஸ் நீங்க வந்து சக்சஸ் பண்ணலாம் தெரியுமா? என்னவா இருந்தா உங்களோட தாட் ப்ராசஸ் பெர்ஃபெக்ட்டா இருக்கும் தெரியுமா? ஜெயிக்கும் வரை தோற்கலாம். நீங்க ஜெயிக்க போறது உறுதி. அது முடிவாயிடுச்சு. இட்ஸ் ஃபிக்ஸ்ட். இட் இஸ் ஃபிக்ஸ்ட். நீங்க ஜெயிக்க வரை தோக்கலாம் அப்படின்ற தாட் ப்ராசஸ் உங்களுக்கு மைண்ட்ல இருந்துச்சுன்னா, மை ஃப்ரெண்ட்ஸ், நீங்க கண்டிப்பா ஜெயிச்சிடுவீங்க.